உள்ளதாக அரசியல் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். நாங்கள் அது மாதிரி யாரும் அனுமதியும் கொடுக்கல, போய் பேசவும் சொல்லலை. எனக்கு தெரியாது. நான் மாநில தலைவராக இருக்கேன். என்கிட்ட அகில இந்திய தலைமை போய் பேசுங்க, இவர் பேசுவாருலாம் சொல்லலை. ஐவர் குழு நியமிச்சிருக்காங்க, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எங்கள் ஹைகமாண்டுக்கிட்ட இன்றைக்கி தான் பேச போகிறேன் நான். அவர் பேசினார், ஒரு புகைப்படம் எதனா வந்திருக்கா? தாவேக தலைவர் விஜயை காங்கிரஸ் நிபுணர்கள் மற்றும் தரவு பகுப்பாய்வு குழுவின் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்ததாக வெளியான தகவலுக்கு செல்வ பெருந்தகை அளித்த விளக்கமே இது. அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி சென்னை துறைமுகம் பகுதியில் அவரது சிலைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, இந்தியா கூட்டணியை யாரும் சிதைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது என்று கூறினார். நாங்க ஏற்கனவே சொல்றோம், இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது இரும்பு கோட்டை போன்றதுன்னு சொல்றோம். விஜயை பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்க யாரும் அனுமதி தரவில்லை என்றும் அவர் விவரித்தார். மதுரைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதி அரசுகளை திமுக அரசு அச்சுறுத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். வீடியோ வெளியேற்றக்கூடியவர் கோவில் நகரமான மதுரை கொலை நகரமாக மாறி வருவதாக விமர்சித்தார். நீதிமன்றத்தையே நாம், நீதி அரசர்களையே நாம் அச்சுறுத்துகிற வலிமையும், அச்சுறுத்துகிற அந்த எண்ணமும், அந்த சிந்தனையும் எப்போது எங்கே நமக்கு தோன்றியது என்கிற கவலையும் மதுரையை பற்றி கொண்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டுவர முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். வேளாண் பல்கலைக்கழகத்திலே தொடங்கி மெட்ரோ ரயில் திட்டத்திலே, அம்மா அறிவித்த அந்த திட்டத்திலே அறை சர்ச்சை அரசியலைத்தான் நீங்கள் மதுரையிலே முன்னெடுக்கிறீர்களே தவிர மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களில் திமுக அரசு அக்கறை காட்டவில்லை என்று உதயகுமார் குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் தான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசியவர், கடவுளை கடன் கொடுத்த தமிழ் இனத்திடம் வந்து கடவுள் வழிபாடு பற்றி பாஜகவினர் சொல்லிக் கொடுப்பது சிரிப்பாக இருப்பதாக கூறினார். பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி ஏற்றும் போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விளக்கேற்றுவார். இன்னைக்கு தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா? முருகன் நேற்று தோன்றிய இறையா? இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க? போன ஆண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல, அதுக்கு முந்தின ஆண்டு ஏற்ற வரல. ஏன்னா 2 மாசத்துல தேர்தல் வருது. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் பிளவு ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாகவும் சீமான் சாடினார். எப்பவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை. அதை பிரித்து சிதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதான் இவங்களுடைய கோட்பாடு. அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க. அரசுடைய கவனக்குறைவு, அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது. அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்பவோ தடுத்திருக்கலாம். எல்லாவற்றையும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய தேர்தலில் பாஜகவிற்கு பாடம் புகட்டுவார்கள் என்றும் சீமான் தெரிவித்தார்.